22/9/2024 அக்ஷயா 669க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், காருண்யா 672க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 8 1 2ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற ஆல் போர்டு நம்பர் பவரில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, அதுக்காக தான் நம்ம பவர் நம்பரும் வச்சு கொடுத்துட்றோம். சரிங்களா, 6ங்கிறது பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, 6ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9 06. சரிங்களா, நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 4 கொடுத்துருந்தோம் ஏ போர்டில். ஆனால் 4க்கு பவர் 9. சரிங்களா, அந்த 9 அங்கே வந்திருக்கு. பி போர்டில் 5 வரும்னு பார்த்தோம். ஆனால் 0, 5க்கு பவர் 0 அங்கே போயிருக்குது. 1 எங்கே வேணால் வரும்னு பார்த்தோம். அந்த 1க்கு பவர் 6. இப்படி பவரில் தான் நம்மளுக்கு இதாக இருக்குதே தவிர மற்ற நான் நேற்று கூட நம்ம சொல்லும் போது கூட சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த 5 1 6 5ங்கிற மாதிரி நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுவும் கூட பாருங்கள் என்ன வந்திருக்குது, 0 6ன்னு வந்திருக்குது. 5க்கு பவர் 0. சரிங்களா, இங்கே பாருங்கள் 5க்கு பவர் 2 இடத்துலையும் நம்ம இங்கே 0, இங்கே 2 நம்பருமே பவர் ஆகிருக்குது. சரிங்களா, 0 6, 1க்கு பவர் 6, 0க்கு பவர் 5, இந்த மாதிரி பவர் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கியிருக்கலாம். 51ங்கிறது அப்படியே வந்துட்டு 0 6ன்னு வந்திருக்குது. இல்லைன்னா அதுலேயும் ஒரு நல்ல வின்னிங் வாங்கியிருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு. சரி, நம்ம எடுத்த பேட்டர்ன் பவரில் வந்திருக்குது. சரிங்களா, சில நாட்கள் அப்படி தான் போகும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுமா, 8610575149. சரிங்களா, வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டிக்கெட் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டிடிஹெச்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் புக்கிங் போட்டுக்கலாம். சரிங்களா, 8610575149. சரிங்களா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 4 இருக்குது. சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்குறேன். 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2, 2க்கு பவர் 7. சரிங்களா, இந்த 4க்கு மட்டும் ஒரே ஒரு நம்பர், அவ்வளோதான். நாளைக்கு இதுதான் பவர் நம்பர். சரிங்களா, அதனால் நாளைக்கு சிம்பிளாக கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்னு. நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8ன்னு வச்சுருக்கிறேன். இந்த 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நாளைக்கு ஏ போர்டில் தான் வரணும். இல்லைன்னா 8ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சி போர்டில் இருக்கிற நம்பர் அங்கே போகலாம். ஏன்னா 8க்கு பவர் 3 அந்த மாதிரி கூட நாளைக்கு கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த 2 எங்கே வேணாலும் வரலாம். 6 4ங்கிற மாதிரி தான் பி போர்டில் வருது கணக்கு. சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 3ன்னு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா 2க்கு பவர் 7 7க்கு பவர் 2. சரிங்களா, அந்த நம்பர் அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம அதையும் சொல்லி கொடுத்துட்றோம். உங்கள் கணிப்பில் அப்படி இதாக இருந்துச்சுன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு 167 இல்லை 163ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். சரிங்களா, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 97 57 67 07 74 93 19 16ன்னு வச்சுருக்கிறேன். சரிங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ஏதாவது வரும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மட்டும் வைங்க. சரிங்களா, 97 79 ஒன்று வைங்க, 57 75 ஒன்று வைங்க, 67 76 ஒன்று வைங்க, 07ன்னு வருது அவங்களுக்கு 70ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா, ஆல் போர்டுக்கு வச்சு விளையாடுங்க. சரி, நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் 77 வரணும், 11 33 இந்த 3 நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது மேலே இருக்கிறது. சரிங்களா, அப்படி இல்லை அதுக்கு பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அப்படி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, டபுள்ஸ் வந்தால் இந்த எனக்கு வர்றது நம்பர் இந்த 3 நம்பர் தான். உங்களுக்கு அப்படி எதாவது இருக்குதா பாருங்கள். 4ஆம் நம்பர் வரணும், நேற்று வரல. அதனால் நாளைக்கு இந்த 4 ஆனால் உள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 4 நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 4 பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வரும் கான்ஃபிடன்ஸாக கொஞ்சம் சொல்லியிருந்தோம். இந்த 4ஆம் நம்பர் அப்படியே உள்ளே போயிடுச்சு. இல்லைன்னா அது வெளியே வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங்காக அமைஞ்சிருக்கும். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா, அதனால் நாளைக்கு பார்க்கலாம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 893 748 164 867 757. சரிங்களா, நாளைக்கு 7ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்தாலும் வர்றதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இல்லைன்னா இந்த 4 திரும்பவும் இன்னும் ஒரு நாள் தள்ளி கூட வருதா என்னன்னு தெரில. நாளைக்கு வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 4 நாளைக்கு அதிகபட்சமாக வருமானு தெரியல. ஆனால் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் அப்படி இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, 197 977. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 3 தான் டபுள்ஸ் அதிகபட்சமாக காட்டுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் கணிச்சு வைங்க. சரிங்களா, பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் அதை இதாக பண்ணுங்கள். சரிங்களா, உங்களை விருப்பம்.
ஏன்னா உங்கள் காசு உங்கள் விருப்பம். அதுக்காண்டி எல்லாத்தையும் பாக்ஸாக போட்டு நட்டப்பட்டுறாதீங்க. பார்த்து அளவாக போட்டு விளையாடுங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண பிறகு டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுதி வைக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. கேரளா மட்டும் டியர் புக்கிங் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி ஆல் போர்டு நம்பர் நம்ம எப்பவும் கொடுக்குறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் பவரில் வரும், இதில் வரும். ஆனால் 6 நம்பர் வந்துடுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் உங்கள் கணிப்பில் கொஞ்சம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம் இல்லையா? அதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? நேற்று 1 கொடுத்துருந்தோம். 1க்கு பவர் 6, 8க்கு பவர் 3 அந்த மாதிரி. சரிங்களா? அதுமாதிரி 7க்கு பவர் 2, 4க்கு பவர் 9. நாளைக்கு ஆட்டத்தில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை திரும்ப 9 ஆட்டத்தில் வருதா என்னன்னு தெரில. பாருங்கள். ஏன்னா பவர் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கும் இதுக்கும் மாற்றி வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா பாருங்கள். சரிங்களா? அதனால் நான் சொல்லி கொடுத்துறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.